தேர்தல் ஆணையமே அது முற்றிலுமாக செயலிழந்த ஆணையமாக பாஜகவின் ஆணையமாக மாறி போய்விட்டது. பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது ஜனநாயக விரோதம். தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை இதனால் சிதறுகிறது. அவன் எழுதி வச்சுக்கிறங்க, அவன் முழுக்க பிஜேபி ஓட்டர்ஸ் தான். யார் வேணா வரலாம், யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா? பொய்க்கு உண்மையிலேயே ஒரு நேஷனல் அவார்டுல இருந்து ஆஸ்கர் அவார்டு கொடுக்குறோம்னா ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பா சொல்றேன். திமுகவிடம் கம்யூனிஸ்ட் கட்சி பணம் வாங்கிவிட்டது, ஸ்டாலினிடம் முத்தரசன் பணம் வாங்கிவிட்டார், அதனால் அடிமையாயிட்டார். முதல் நாள் அழைக்கிறாரு, ரத்தன கம்பளம் விரித்து அழைக்கிறாரு, நிராகரிச்சோன்னா கோபம் தாங்கலை, இப்படி பதில் பேசுகிறார். இப்படி அவர் அரசியல் தேர்தல் பேசுவது. விசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்றான். ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான். இந்த ஆணவ கொலைகளுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தா ஜாதி. எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஜாதி வெறி என்பது இங்கு எங்குமே மறையல. ஆகவே இந்த கவின்குமார் கொலைக்கு பிறகும் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை அழுத்தமாக நாங்கள் வற்புறுத்துறோம். பல்வேறு கட்சியினர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். பேசுறது என்னமோ திராவிட மாடல். என்ன திராவிட மாடல்? அம்பாசிடர் மாடல், அம்பாசிடர். எத்தனையோ பேர் முதுகில் குத்தினார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து நிற்கிற இயக்கம்